வணக்கம். சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் வெடித்தது குடும்ப சண்டை. அதாவது குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தால் பிரச்சனை, நிறைய பேர் இருந்தால் பெரிய பிரச்சனை. வாரிசு, அந்த மருமகன், இது பிரச்சனை வந்தே தீரும். நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். வாரிசு ஒருத்தர் இருந்தால் பரவாயில்ல, பல பேர் இருந்தால் சிக்கல். மாயாவதியினுடைய கட்சி உடைந்ததா அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி பிரச்சனை. இப்போது உடையலானாலும் பிரச்சனை பெருசாகிவிட்டது. என்ன, தன்னுடைய மருமகனான ஆகாஷ் ஆனந்தை கட்சி விட்டு நீக்கிட்டார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அனைத்து பொறுப்புகளிலிருந்து நீக்கினார். என்ன காரணம்? ஆகாஷ் ஆனந்த் யார்? இதே ஆகாஷ் ஆனந்த் தான் எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபி ஒரு மோசமான சக்தி, பிஜேபியை நாட்டுக்குள்ளே வராமல் விரட்டி அடிங்க அப்படின்னு சொன்னவர். சொல்லி 2வது நாள் என்ன பண்ணுறாங்க, மாயாவதி அவருடைய பொறுப்புகளெல்லாம் தூக்குறாங்க. அப்போ மக்களுக்கு என்ன வருது? பிஜேபியை திட்டினா மாயாவதிக்கு கோபம் வருது. ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிறவங்களுக்கு எதிரானவர் யாருன்னா மோடி. அந்த மோடியை ஆகாஷ் ஆனந்த் எதிர்த்ததுனால அவர் கட்சி விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வரும்போது இது மாயாவதிக்கு புரியுது. கேடர் மத்தியில் ஒரு தேவையில்லாமல் ஒரு சிக்கல் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அதே போஸ்டிங்கில் போடுறாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் அவங்க பெரிய அளவுக்கு தோற்றதுக்கு ஆகாஷ் ஆனந்தும் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா அவரை டவுன் பண்ணது அங்கே. ஏன்னா கீழே முழுக்க பார்த்தீங்கன்னா கேடர்ஸ் மத்தியில் இன்றைக்கி ஆகாஷ் ஆனந்த் பெரிய ஆள் ஆகிட்டார். ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறது. இவங்களுக்கு வயசானதுனால கவனிக்கலை. முழுக்க நிர்வாகம் ஆகாஷ் கையில். எப்படி ஜெயலலிதா அம்மா சசிகலாவை எங்களுக்கு ஒரே நாளில் அவங்க குடும்பத்தையே விரட்டடிக்கணும்னு நடித்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா அவங்களுக்கு? அப்போ என்னென்னா ஜெயலலிதா அம்மா ஆக்டிவாக இருந்தாங்க, அவங்க தான் சுப்ரீமோ. ஆனால் இங்கே மாயாவதி அப்படி இல்லை. அவங்க ரொம்ப நாளாக பதவியில் இல்லை, கண்ட்ரோல் முழுக்க ஆகாஷ் ஆனந்திட்ட கொடுத்தாங்க. அவர் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிகிட்ருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் ஏன் இப்போ தூக்குறாங்க அப்படின்னா, ஆகாஷ் ஆனந்த் அவங்களுடைய மாமனார் சித்தார்த். அவர் யார் சித்தார்த் அப்படின்னா, சித்தார்த் இன்றைக்கி பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய, இப்போ தமிழ்நாடு, நிறையா ஸ்டேட்டில் மாயாவதி கட்சிக்கு அமைப்பு இருக்கும். தமிழ்நாட்டை கூட பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கும். இந்த வரவு செலவு கணக்குகள் இருக்குல்ல, இது முழுக்க ஆகாஷ் ஆனந்தோடைய மாமனார் சித்தார்த்துக்கிட்ட தான் இருக்குது. சித்தார்த்தும் ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கார். அப்போ மாயாவதி இருக்காங்க, அவங்களுடைய மருமகன் ஆகாஷ் ஆனந்த், அவருடைய மாமனார் சித்தார்த். அப்போ சித்தார்த்து ஆகாஷ் ஆனந்த் 2 பேரும் ஒரு மாமனார் மருமகன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி யார், சித்தார்த் ஆகாஷ் ஆனந்தோட மனைவி பிரக்யா, அவங்களும் உள்ளே வராங்க. அப்போ ஆகாஷ் ஆனந்த் ஒரு அதிகார மையம், அவங்க மாமனார் சித்தார்த் ஒரு அதிகார மையம், பிரக்யா அவங்க மனைவி ஆகாஷ் ஆனந்த் அவங்க ஒரு அதிகார மையம். இவங்க 3 பேரும் ஒரு அதிகார மையமாக செயல்படுவது மாயாவதியுடைய மற்ற சொந்தக்காரங்களுக்கு பிடிக்கல. அவங்க எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னங்க ரொம்ப ஒரு மாதிரி போகிறாங்கன்னா இவங்க ஒன்றும் கண்டுக்காமல் இருந்தாங்க. கடைசி நேரத்தில் என்னாச்சுன்னா சிக்கல் ரொம்ப பெருசாக என்னாச்சுன்னா, ஒரு கட்டத்தில் இன்னொரு மருமகன், அவர் பேர் இஷான் ஆனந்த். யார்? ஆகாஷ் ஆனந்துக்கு செக் வைக்கிறதுக்கு தன்னுடைய இன்னொரு மருமகன் இஷான் ஆனந்தை கொண்டு வராங்க. ஆனால் இஷான் ஆனந்த் இப்போ தான் உள்ளே வரதுனால அவருக்கு தடுமாறுறாரு. இவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு கோல் வச்சுட்டாங்க. சரி, இப்போ என்ன பிரச்சனை மாயாவதி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, ஆகாஷ் ஆனந்த், சித்தார்த், பிரக்யா இவங்க 3 பேரும் கட்சிக்கு முழுக்க ஒரு கேப்சர் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை மாயாவதிக்கு முழுக்க சிக்கல் என்னென்னா, பிஜேபியை முழுமையாக எதுக்க முடியல. பிஜேபியை சாஃப்டாக எதுக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆகாஷ் ஆனந்த் இல்லை வலிமையாக எடுத்தால் தான் நம்ம ஓட்டு கிடைக்குங்கிறார். ஜெயிலுக்கு போக கூட நம்ம ரெடியாக இருந்தால் தான் முடியுங்கிறார். நம்மை பொறுத்தவரைக்கும் ஆகாஷ் ஆனந்தோட ஸ்டாண்டு சரி. ஆனால் மாயாவதி ஒத்துக்க மாட்டாங்க. வயசாகிடுச்சு, பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க, ஏகப்பட்ட கேஸ் வேறு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆகாஷ் ஆனந்த் அவர்களை இவங்க தூக்குனதுனால என்ன நடக்கும்? ஏற்கனவே இப்போ 9 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடந்ததில்லை, அதில் மாயாவதி கேண்டிடேட் போட்டு திட்டமிட்டு சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸையும் தோக்கடிக்கிறாங்க. ஏன்னா இவங்க இவங்க இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்க. அப்போ ரொம்ப தெளிவாக இவங்க என்ன பண்ணுறாங்க, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறாங்க. இந்த மில்கிப்பூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அத்தராசல் நடைபெற்ற அந்த சாமியாருடைய இறப்புக்கு நிறைய பேர் இறங்கினாங்க. அதில் பட்டியல் மக்கள் நிறையா. அப்போ கூட பெருசாக கவர்மெண்ட்டை ஒரு அட்டாக் பண்ணல. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கங்கை நதி மாசு கட்டுப்பாடு வாரியம் சொல்லுது, அந்த நீர் மாசுபட்டது, யாரும் குளிக்காதீங்க அப்படிங்கிறாங்க. உடனே யோகி சொல்கிறார், அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அதை குளிக்காதவங்களாம் பாவம் செஞ்சவங்க. அப்போ இதற்கெல்லாம் ஒரு வலுவான கண்டனத்தை பட்டியலின மக்களின் ஒரு தலைவராக கருதப்படுகிற மாயாவதி சொல்லியிருக்கணும். நீங்கள் பட்டியலின மக்கள்னு ஏமாத்துறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உயர் ஜாதியினர் மட்டும் அவங்க குளிக்கிறதுக்கு மட்டும் தனி ஏரியா, குளிப்பதில் கூட பாகுபாடா. ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறையா ட்ரெயினில் இதெல்லாம் போகிறாங்க, அவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. இதை பற்றிலாம் வலுவான தன்னுடைய கண்டனத்தை மாயாவதி கொடுக்கவில்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா முழுக்க எவ்வளோ கட்சிகள் இருந்தாலும்
இன்றைக்கி வந்து யூபியில் மாயாவதிங்கிற ஒரு செல்வாக்கான தலைவர். ஏன்னா ஒரு இது ஆட்சி பண்ணியிருக்காங்க. 80 தொகுதிகள் உள்ள அந்த பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான எம்பிக்களை கொடுத்தவங்க. சாதாரணம் இல்லை. யூபி ஆடுறது இந்தியா தமிழகம் மாதிரி 2 பங்கு எம்எல்ஏக்கள் எப்படி இருக்கும், 2 ஸ்டேட் ஆண்டவங்க. இன்னும் குறிப்பாக இன்றைக்கும் நம்ம வந்து பட்டியலினம்னா மாயாவதிப்பா அப்படிங்கிறோம். ஏன்னா பல மாநிலத்தில் அவருடைய கட்சி இருக்குது, தேசிய கட்சியாக இருக்குது. இன்றைக்கும் மாயாவதி அவர்கள் அப்படிங்கிறவங்க வேகமாக அவங்க கிளம்பி வேலை பார்க்கல. ஓட்டு இருக்குது. அந்த குறைஞ்ச சதவீத ஓட்டுனா கூட அது சமாஜ்வாதி பக்கம் திரும்பியோ இல்லை காங்கிரஸ் சமாஜ்வாதி திரும்பாது, காங்கிரஸ் பக்கம் திரும்ப காங்கிரஸுக்கு நல்லது தானே. எந்த பட்டியலின மக்கள் காங்கிரஸோட இருந்தாங்களோ அவங்க தான் மாயாவதி போயிருக்காங்க. இந்திரா காந்தி அம்மையார் காலத்திலும் ராஜீவ் காந்தி அவர்கள் காலத்திலும் பட்டியலின மக்கள் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. காங்கிரஸில் உயர் ஜாதியினர் இருக்கலாம் யூபியில், ஆனால் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. மாயாவதியை அதை உடைக்கிறாங்க. அந்த மாயாவதிகிட்ட இருந்து இப்போ அந்த வாக்குகளை கைப்பற்ற வேண்டிய அவசியம் பிரியங்கா காந்திக்கு இருக்குது. அப்போ மாயாவதி என்ன பண்ணியிருக்கணும், ஆகாஷ் ஆனந்துக்கு வலிமை கொடுத்திருந்தால் அவர் உடைச்சிருப்பார். இன்றைக்கி ஆகாஷ் ஆனந்தையே கேள்வி கேட்கும்போது இப்போ குடும்பத்திலே குடும்பம் 2 பட்டா கொஞ்சம் இப்போ குடும்பத்திலே ஒரு பிளவு வரும்போது அது காங்கிரஸுக்கு பெயின். காங்கிரஸ் இப்போ பார்த்துட்டு இருக்குல்ல, எப்போ நம்ம ஏன்னா ஏற்கனவே பிரியங்கா காந்தி யார் மாவட்ட தலைவர் எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்காங்க. இந்த நேரத்தில் மாயாவதியுடைய மூவ் வந்து தப்பான மூவ் தான் நம்ம நினச்சிருக்கோம். மாயாவதி என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு செக்யூர் இல்லைன்னு நினைக்கிறாங்க, நம்மளை வந்து கவுத்துட்ருவாங்களோன்னு ஒரு பயப்படுறாங்க. மாயாவதியை ஏன் கவுத்து விட முடியாதுன்னா மாயாவதிக்கு பின்னாடி பிஜேபி இருக்குது. இந்த ஆகாஷ் ஆனந்த் அவர்களை வந்து வெளியில் வந்ததில் பிஜேபியோட பங்கு இருக்குது. எல்லாமே இருக்கும். பிஜேபி சொல்லி தான் போன தடவை பண்ணாங்க, இப்போயும் பிஜேபி சொல்லி தான் பண்ணுறாங்க. பிஜேபி என்ன சொல்லியிருக்கோம், உங்கள் கட்சி நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம், உங்கள்கிட்ட ஃபண்டு எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கோம், நீங்கள் அவரை தூக்கிடுங்க, ஏன்னா ரொம்ப ஓவராக பேசுகிற தூக்கிடுங்க. பிஜேபி போடுறது இன்னொரு கணக்கு. எப்பயுமே பிஜேபி அடுத்த வருஷத்துக்கு கணக்கு ரொம்ப நாள் கணக்கு போடுவாங்க. இப்போ மாயாவதிக்கு அப்புறம் இந்த கட்சி இருக்காது. ஏன்னா மாயாவதிக்கு அப்புறம் ஒரு ஆள் வரக்கூடாது. அப்போ வரக்கூடாது என்ன பண்ணணும், இப்போவே தட்டி வைக்கணும். கரெக்டாக தட்டுறாங்களா, அவங்க 10 வருஷத்துக்கான பிளான் போடுவாங்க. இப்போவே மாயாவதி டவுன் ஆகிடுச்சு, ஆகாஷ் ஆனந்த் வலிமைப்பட்டு இருக்காரு, இப்போவே அவர் அடிப்போம், மாயாவதியுடைய தொண்டர்கள் மத்தியில் அவங்க துரோகின்னு நிரூபிப்போம். ஆனால் பொதுமக்கள் கேடர்ஸ் மத்தியில் ஆகாஷ் ஆனந்துக்கு நல்ல பேருங்க. இப்போ என்ன வரும் தெரியுமா, அடுத்து நீங்கள் பாரு எழுதி வச்சுக்காங்க. அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா சித்தார்த்து வந்து பணங்களை கொள்ளையடித்து விட்டார். எப்படி எல்லா ஸ்டேட்டு, இன்னொன்று டெல்லி, ஹரியானா இப்போ நடந்தது இல்லை, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் பார்வையாளராக இருந்தார். அங்கே நிற்கிற அப்போ வரவு செலவு கணக்கில் நிறைய ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா பிஜேபி நிறைய அழுத்தம் கொடுக்கும். மாயாவதி கட்சியை காலி பண்ணுன்னு பிஜேபி முடிவு பண்ணிடுச்சு. அது ஒரு கணக்கு போடுது, பிஜேபி ஒரு கணக்கு போடுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி எப்பயுமே அதிகார சண்டைங்கிறது இருக்குது. அந்த அதிகார சண்டையோட விளைவு தான் இவ்வளோ விளைவுகளும். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், ஒரு கட்சியில் ஒருவர் வாரிசு இருந்தால் பரவாயில்ல, பல பேர் வாரிசு இருந்தால் பிரச்சனை. அந்த ஒரு வாரிசு கூட அப்பாவுக்கும் பையனுக்கும் இருந்தால் கூட அப்பாவிட்ட பவர் இருக்கணும். பவர் இருந்தால் அப்பா ஓகே, பவர் அப்பாட்ட இல்லைன்னா பையன்தான். அப்புறம் அப்பா ஓரம் கட்டிட வேண்டியதான். அதனால் இது காலங்காலமாக நடந்தது, வரலாறு திரும்பி கொண்டிருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.